முப்போகமும் விளைந்து பச்சைப்பட்டு உடுத்தியது போல காட்சியளித்தது அந்த அழகிய சிற்றூர். அதன் பெயர் திருப்பூந்துறை. எங்கு நோக்கினும் வானலாவிய தென்னை மரங்களும் கமுகு மரங்களும் காற்றிலாடும் நெற்கதிர்களும் அந்த ஊரின் செல்வச் செழிப்பை பறைசாட்டின. அந்த ஊரில் வறுமை என்பதே அறியாத மக்கள் விருந்தோம்பலிலும் வீரத்திலும் இறை அன்பிலும் சிறந்து விளங்கினர். அவ்வூரின் மேற்கு திசையில் ஊரின் பெரிய தனவந்தரான பண்ணையார் அருளப்பதேவரின் மாளிகை போன்ற வீடு அமைந்திருந்தது. முற்றம் முழுக்க நெல் குவியல்கள், தொழுவம் முழுக்க பால் சுரக்கும் பசுக்கள் என லட்சுமி கடாட்சம் நிறைந்த இல்லம் அது. அந்த இல்லத்தின் பெருமைக்கு மற்றொரு காரணமாக விளங்கியது அங்கு வளர்ந்து வந்த செங்கொண்டை என்னும் கம்பீரமான சேவல். செங்கொண்டை சாதாரண பறவை இனத்தை சேர்ந்ததன்று. அதன் தோற்றமே ஒரு போர்ப்படை தளபதியை ஒத்திருக்கும். அதன் உச்சியிலிருக்கும் கொண்டை செம்பருத்திப் பூவைப் போல தீயெனச் சிவந்து காணப்பட்டது. கழுத்தைச் சுற்றியுள்ள இறகுகள் தங்கம் இழைத்தது போல மின்னின. அதன் கண்கள் எதையும் ஊடுருதி பார்க்கும் கூர்மை கொண்டவை. நடக்கும்போது நிலமே அதிரும் வகையில் நெஞ்சை நிமிர்த்தி ராஜநடை நடக்கும் அழகு காண்போரை கவரக்கூடியது. திருப்பூந்துறை கிராமத்து மக்களுக்கு அந்தச் சேவல் வெறும் ஒரு வீட்டுப் பிராணி அல்ல. அதுவே அந்த ஊரின் உயிருள்ள கடிகாரம். அதுவே இயற்கையின் நாழிகை காட்டி. அந்த ஊரில் யாருடைய வீட்டிலும் கடிகாரங்கள் இல்லாத அந்த காலத்தில் காலத்தை அளக்கும் கருவியாக செங்கொண்டையே திகழ்ந்தது. பண்ணையார் அருளப்பதேவர் அந்தச் சேவலின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். என் நிலத்தில் விளையும் நெல்லை விட இந்தச் சேவலின் குரலில்தான் என் செல்வமே அடங்கியிருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். காரணம், அந்தச் சேவலின் குரல் கேட்டபின்தான் அந்த ஊரின் இயக்கமே தொடங்கும். வைகறை தூதுவனின் கடமை. ஒவ்வொரு நாளும் கிழக்கு வானம் வெளுப்பதற்கு முன்பே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செங்கொண்டை விழித்துக் கொள்ளும். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் குளிரில் போர்த்திக் கொண்டு உறங்கும்போது செங்கொண்டை மட்டும் தன் கடமையை செய்யத் தயாராகும். பண்ணையார் வீட்டு வைக்கோல் போரின் உச்சிக்குத் தாவி ஏறும் செங்கொண்டை முதலில் வானத்தை அண்ணாந்து பார்க்கும். விண்மீன்களின் நிலையை வைத்து நேரத்தை கணிக்கும் வல்லமை அதற்கு இயற்கையிலேயே அமைந்திருந்தது. சரியான நேரம் வந்துவிட்டதை உணர்ந்ததும் தன் இரு சிறகுகளையும் படபடவென அடித்து உடலை சிலிர்த்துக் கொள்ளும். பின்னர் தன் கழுத்தை நீட்டி மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து ஊரே அதிரும் வண்ணம் கொக்கரக்கோ என்று கம்பீரமாக முழங்கும். அந்த ஓசை காற்றை கிழித்துக் கொண்டு ஊரின் எல்லை வரை எதிரொலிக்கும். அது ஒருமுறை கூவினால் புரண்டு படுப்பார்கள். இரண்டாம் முறை கூவினால் கண்களை திறப்பார்கள். மூன்றாம் முறை கூவும்போது ஊரே எழுந்து அமர்ந்துவிடும். செங்கொண்டையின் குரல் கேட்டவுடன்தான் உணவர்கள் கலப்பையை தோளில் சுமப்பார்கள். இல்லத்தரசிகள் வாசல் தெளித்து கோலமிடுவார்கள். வேத விற்பனர்கள் ஆற்றுக்குச் சென்று சந்தியாவந்தனம் செய்வார்கள். பறவைகள் கூட்டிலிருந்து இரை தேடப் புறப்படும். கோவில் நடை திறக்கப்படும் ஓசை கேட்கும். சுருக்கமாகச் சொன்னால், செங்கொண்டையின் குரல்தான் அந்த ஊரின் சாவியைப் போன்றது. அது திறந்தால்தான் அன்றைய நாளின் கதவு திறக்கும். மழையோ புயலோ கடும் பனியோ எது வந்தாலும் செங்கொண்டை தன் கடமையிலிருந்து ஒருபோதும் தவறியதில்லை. காலம் தவறாமை என்பது உயிரின் மூச்சு என்பதைச் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது அந்தச் சேவல். பண்ணையார் வீட்டில் உழைப்பிற்கு உதாரணமாக செங்கொண்டை இருந்தது என்றால், சோம்பலுக்கு உதாரணமாக 2 ஜீவன்கள் இருந்தன. ஒன்று பண்ணையாரின் செல்லப் பிராணியான கருப்பன் என்ற நாய். மற்றொன்று பண்ணையாரின் ஒரே மகனான் மாறன். மாறன் செல்வச் செழிப்பில் வளர்ந்தவன். வியர்வை சிந்தாத உடம்பு. சூரியன் உச்சிக்கு வரும் வரை உறங்குவதையே வழக்கமாக கொண்டவன். அவனுக்கு துணையாக அந்த நாய் கருப்பனும் இரவெல்லாம் ஊரைச் சுற்றுவதும் பகலெல்லாம் திண்ணையில் சுருண்டு படுத்து உறங்குவதுமாக இருந்தது. இந்த இருவருக்கும் செங்கொண்டையின் மீது தீராத கோபம். ஒருநாள் மாலை கருப்பன் நாய் செங்கொண்டையைப் பார்த்து ஏளனமாக பேசியது. ஏ சேவலே, உனக்கு வேறு வேலையே இல்லையா? தினமும் அந்த கடும் குளிரில் நடுங்கும் பனியில் ஏன் இப்படி தொண்டை கிழிய கத்துகிறாய்? நீ கத்துவதால் எங்கள் தூக்கம் கலைகிறது. நீ கூவாவிட்டால் விடியல் வராதா என்ன? சூரியன் உதிக்காதா என்று கேட்டது. செங்கொண்டை அமைதியாக பதிலளித்தது. நண்பனே, சூரியன் உதிப்பது இயற்கையின் நியதி. ஆனால் அந்தச் சூரியனை வரவேற்கவும் நம் கடமைகளைத் தொடங்கவும் உயிரினங்களைத் தயார்படுத்துவது என் கடமை. காலத்தோடு எழாதவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. இதைக் கேட்ட கருப்பன் நாய் சிரித்தது. வெறும் தற்பெருமை. நீ இல்லை என்றாலும் இந்த உலகம் இயங்கும். நீ சும்மா கத்தி ஊரை ஏமாற்றுகிறாய் என்று இகழ்ந்தது.
அப்போது அங்கே வந்த பண்ணையாரின் மகன் மாறனும், "ஆமாங்கழுப்பா, நீ சொல்வது சரிதான். இன்று காலை நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். இந்தச் சேவலின் அலறல் சத்தம் கேட்டு என் கனவு கலைந்து விட்டது" என்று கல்லை எடுத்து சேவலின் மீது வீசினான். கல் குறித்தவறிச் சென்றாலும் மாறன் சொன்ன சொற்கள் செங்கொண்டையின் நெஞ்சில் தை போன்று பாய்ந்தன. "நான் மழை வெயில் பாராமல், என் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் இவர்களை எழுப்புகிறேன். என் உழைப்பிற்கு இவ்வளவுதான் மதிப்பா?" என்று மனதிற்குள் குமுறி கண்ணீர் வடித்தது செங்கொண்டை. "என் அருமை இவர்களுக்குத் தெரியவில்லை. சரி, நாளை நான் கூவப் போவதில்லை. என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன். நான் இல்லாவிட்டால் உலகம் இயங்குமா இல்லையா என்பதை இவர்களும் தெரிந்து கொள்ளட்டும்" என்று தனக்குள்ளேயே ஒரு சபதம் எடுத்தது. மறுநாள் அதிகாலை மார்கழி மாதத்தின் பனிப்போர்வை ஊரை மூடியிருந்தது. குளிர்காற்று சில்லிட்டு வீசியது. வழக்கமாக இந்த நேரத்தில் வைக்கோல் போரின் மீது ஏறி நிற்கும் செங்கொண்டை இன்று அமைதியாகத் தன் இருப்பிடத்திற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தது. அதன் மனம் துடித்தது. நேரமாகிவிட்டதே, கூவ வேண்டுமே என்று உள்ளுணர்வு உந்திய போதும் மாறனும் கருப்பனும் சொன்ன வடுச்சொற்கள் அதைத் தடுத்தன. "வேண்டாம், அவர்கள் தூங்கட்டும், நன்றாகத் தூங்கட்டும்" என்று வைராக்கியத்துடன் இருந்தது. கிழக்கு வானம் மெல்லச் சிவந்தது. ஆனால் ஊரில் அசைவு இல்லை. வழக்கமாகச் சேவலின் குரல் கேட்டு எழும் மக்கள் அன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். பனியின் குளிர் வேறு அவர்களை போர்வையை விட்டு வெளியேற விடாமல் தடுத்தது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. நாழிகைகள் நகர்ந்தன. சூரியன் மெல்ல மெல்ல மேலேறி அடிவானத்தைத் தாண்டி சற்று மேலே வந்தது. அப்போதும் ஊர் விழித்த பாடில்லை. முதலில் விழித்தவர் அந்த ஊரின் முதியவர் ஒருவர். அவர் வானத்தைப் பார்த்து திடுக்கிட்டார். "அடடா, கதிரவன் இவ்வளவு மேலே வந்துவிட்டானே! ஏன் இன்று கோவிலில் மணி அடிக்கவில்லை? ஏன் சேவல் கூவவில்லை?" என்று பதறிப்போய் எழுந்தார். ஊரே தாமதமாக விழித்ததால் அன்றைய நாள் முழுவதுமே தலைகீழாக மாறியது. எங்கும் பதற்றமும் குழப்பமும் சச்சரவுகளும் எழுந்தன. உழவர்களின் அவலம். ஊரின் கடைக்கோடியிலிருந்த வயல்களுக்கு நீர் பாய்ச்சும் முறை அன்று பண்ணையார் அருளப்பதேவருடையது. குறிப்பிட்ட நேரத்தில் மதகை திறக்காவிட்டால் நீர் அடுத்த ஊருக்குச் சென்றுவிடும். பண்ணையார் தாமதமாக விழித்து அவசர அவசரமாக வயலுக்கு ஓடினார். ஆனால் அதற்குள் முறை மாறி நீர் பக்கத்து ஊருக்கு திருப்பி விடப்பட்டிருந்தது. அன்று பாய்ச்ச வேண்டிய நீர் கிடைக்காததால் நாற்று நட்டிருந்த இளம் பயிர்கள் வாடத் தொடங்கின. "ஐயோ, ஒரு வருட உழைப்பு வீணாகிறதே" என்று பண்ணையார் தலையில் அடித்துக் கொண்டார். இல்லத்தரசிகளின் பாடு. வீடுகளில் பெண்கள் தாமதமாக எழுந்ததால் சமையல் செய்ய முடியவில்லை. கணவன்மார்கள் வெறும் வயிற்றுடன் வயலுக்குச் செல்ல வேண்டியதாயிற்று. குழந்தைகள் பசியால் அழுதன. பள்ளிக்கூடம் செல்லும் சிறுவர்கள் நேரம் கடந்து சென்றதால் வாத்தியாரிடம் பிரம்படி வாங்கினர். கோவில் பூசை. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்க வேண்டிய அபிஷேகம் தடைப்பட்டது. கோவிலர் அர்ச்சகர் அவசரமாக ஓடி வரும்போது வழியிலிருந்த கல்லில் இடறி விழுந்து காயமடைந்தார். இதனால் அன்று கோவில் நடை திறக்கப்படவே இல்லை. "ஊருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது, அதனால்தான் இப்படி தடங்கல்கள்" என்று ஊர் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். திருடனின் தப்பித்தல். எல்லாவற்றிற்கும் மேலாக முந்தைய இரவு ஊருக்குள் புகுந்த திருடன் ஒருவன் விடியற்காலையில் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தான். வழக்கமாக சேவல் கூவும் சத்தம் கேட்டால் ஊர் விழித்துவிடும் என்று பயந்து இருட்டோடு இருட்டாக ஓடிவிடுவான். ஆனால் இன்று ஊரே அமைதியாக இருந்ததால் அவன் நிதானமாக பல வீடுகளில் புகுந்து கிடைத்ததைச் சுருட்டிக்கொண்டு பட்டப்பகலில் யாருக்கும் தெரியாமல் தப்பிச் சென்றான். ஊரே அமளியானது. எங்கு பார்த்தாலும் கூச்சலும் அழுகுரலும் கேட்டது. மக்கள் அனைவரும் ஊர் மந்தையில் கூடினர். இன்று ஏன் இவ்வளவு சோதனைகள்? காலம் ஏன் இப்படி தாறுமாறானது என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். பண்ணையார் அருளப்பதேவர் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. அவர் யோசித்தார். தினமும் என்னை எழுப்பும் அந்த ஓசை இன்று ஏன் கேட்கவில்லை? அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, இன்று செங்கொண்டை கூவவில்லை என்பது. அவர் நேராகத் தன் வீட்டிற்குச் சென்றார். அங்கே திண்ணையில் இன்னும் சோம்பலாக படுத்து கிடந்த தன் மகன் மாறனையும் நாய் கருப்பனையும் பார்த்தார். அவருக்கு கோபம் தலைக்கேறியது. "மாறா, எழுந்திரு!" என்று கர்ஜித்தார். மாறன் திடுக்கிட்டு எழுந்தான். "என்ன தப்பா, ஏன் இவ்வளவு கோபம்?" என்று விழித்தான். "இன்று ஊரே நாசமாகிவிட்டது தெரியுமா? பயிர்கள் வாடின, கோவில் பூட்டப்பட்டது, வீடுகளில் அடுப்பு எரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நேரம் தவறியதுதான். அந்த நேரத்தை நமக்கு நினைவுபடுத்தும் சேவல் இன்று கூவவில்லை. ஏன் என்று உனக்கு தெரியுமா?"
என்று கேட்டார். மாறனும் நாய் கருப்பனும் திருதிருவென விழித்தனர். பக்கத்து வீட்டு வேலைக்காரன் தயங்கித் தயங்கி முன்வந்து, ஐயா, நேற்று மாலை சின்ன ஐயாவும் இந்த நாயும் சேவலை கேலி செய்து கல்லால் அடித்ததை நான் பார்த்தேன். நீ கூவாவிட்டால் உலகம் விடியாதா என்று ஏளனம் பேசினார்கள். அதனால்தான் சேவல் மனம் வருந்தி அமைதியாகிவிட்டது என்று உண்மையை உடைத்தான். இதைக் கேட்ட பண்ணையார் வேதனையும் கோபமும் கொண்டார். அவர் தன் மகனைப் பார்த்துச் சொன்னார், முட்டாளே, இயற்கையில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. சூரியன் உதிப்பது அது இயற்கை. ஆனால் விழித்துக்கொள், உழைக்கத் தொடங்கு, நேரத்தை வீணாக்காதே என்று எச்சரிப்பது அந்தச் சேவலின் கடமை. ஒரு சமூகம் சீராக இயங்க காலம் தவறாமை எவ்வளவு முக்கியம் என்று இன்று புரிந்ததா? அந்த வாயில்லா ஜீவனுக்கு இருக்கும் பொறுப்புணர்ச்சி கூட ஆறறிவு படைத்த உனக்கு இல்லையே. பண்ணையாரின் வார்த்தைகள் சவுக்கடி போல விழுந்தன. மாறன் தலை குனிந்தான். அவனுக்கு தன் தவறு புரிந்தது. ஒரு சேவலின் குரல் வெறும் சத்தம் அல்ல, அது அந்த ஊரின் ஒழுக்கத்தின் அடையாளம் என்பதை அவன் உணர்ந்தான். நாய் கருப்பனும் தன் தவறை உணர்ந்து வாளை சுருட்டிக் கொண்டு நின்றது. பண்ணையார் தன் மகதன் மற்றும் ஊர் மக்கள் புடைசூழ கொல்லைப்புறத்தில் சோர்ந்து போயிருந்த செங்கொண்டையை தேடிச் சென்றனர். அது யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் மூளையில் ஒடுங்கி இருந்தது. பண்ணையார் அதன் அருகில் சென்று மெதுவாக அதன் முதுகை தடவிக் கொடுத்தார். செங்கொண்டை, எங்களை மன்னித்துவிடு. அறிவற்ற என் மகன் செய்த தவறுக்காக நீ உன் கடமையை விடலாமா? நீ இல்லாவிட்டால் இந்த ஊரே ஸ்தம்பித்துப் போய்விட்டது பார்த்தாயா? நீதான் இந்த ஊரின் காலக்காவலன். உன் குரல்தான் எங்கள் வாழ்வின் அச்சாணி என்று உருக்கமாகப் பேசினார். மாறனும் சேவலின் காலடியில் விழுந்து, என்னை மன்னித்துவிடு. இனி நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நானும் உன்னைப் போல விடியற்காலையில் எழுந்து என் கடமைகளை செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் என்று கண்ணீர் மல்கக் கூறினான். கடுப்பன் நாய் சேவலின் இறகுகளை தன் நாவால் வருடி தன் வருத்தத்தை தெரிவித்தது. மக்களின் அன்பையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்ட செங்கொண்டை மெல்ல எழுந்தது. தன் சிறகுகளை விரித்து உதறியது. அதன் கண்களிலிருந்த சோகம் மறைந்து பழைய கம்பீரம் குடியேறியது. அது மெதுவாக நடந்து சென்று வழக்கமாக ஏறும் அந்த வைக்கோல் போரின் உச்சிக்குச் சென்றது. அப்போது நேரம் உச்சி வெயிலாக இருந்தாலும் அது தன் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் தெரிடிக்கும் விதமாக கழுத்தை நீட்டி கொக்கரக்கோ என்று உரக்க கூவியது. அந்த குரல் கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். அது வெறும் கூவல் அல்ல, அது அந்த ஊரின் ஒழுக்கத்திற்கான வெற்றி முழக்கம். அன்று முதல் திருப்பூந்துறை கிராமம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. மாறன் தன் சோம்பேறித்தனத்தை விட்டொழித்தான். தினமும் சேவல் கூவும் முன்பே எழுந்து வயல் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினான். நாய் கருப்பனும் இரவு முழுவதும் விழித்திருந்து வீட்டை காவல் காத்தது. செங்கொண்டை தன் இறுதி மூச்சு உள்ளவரை ஒரு நாளும் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் கடமையை செய்து வந்தது. இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் ஆழமானது. நீதி. காலம் பொன்னானது என்று சொல்வதை விட காலம் உயிரானது என்று சொல்வதே பொருந்தும். இழந்த செல்வத்தை மீட்டுவிடலாம், இழந்த புகழை சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை எவராலும் எக்காலத்திலும் மீட்க முடியாது. ஒரு சிறிய சேவல் தன் கடமையை செய்யத் தவறினால் ஒரு கிராமமே நிலைகுலைந்து போகிறது என்றால், ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் நம் கடமையையும் காலத்தையும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பேண வேண்டும்? சூரியன் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, காலமும் யாருக்காகவும் இருப்பதில்லை. நேரத்தை கடைபிடிப்பவனே வெற்றியாளன் ஆகிறான், கடமையை செய்பவனே தலைவனாகிறான். விடியலைத் தேடும் அந்தச் சேவல் இன்றும் நம் மனசாட்சியின் வடிவில் கூவிக்கொண்டே இருக்கிறது. விழித்துக்கொள், நேரம் கடக்கிறது, கடமையை